மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட நீங்க முஸ்லிம்களுக்கும் கொடுக்கணும்னு கேக்குறீங்களே, சிங்களவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் நீங்க கோரிக்கையை முன்வைப்பீங்களா? பாகிஸ்தானினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜோகிந்தர் மண்டல் அவர் அந்த நாட்டிலே வாழ முடியாது, என்னை எப்படியும் கொன்று விடுவார்கள் என்று மிகப்பெரிய அச்சத்தின் காரணமாக பிளைட்ல அவர் குடும்பத்தோட இரவோடு இரவாக இந்திய நாட்டிற்கு ஓடி வந்தார். இந்திய திருநாட்டு இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மத வெறிமுடி தலைகிறார் ஜவாஹிருல்லா. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடந்த போதெல்லாம் இந்த ஜிஹாதி அமைப்புகளுக்கு மிகப்பெரிய மூளையாக செயல்பட்டவர் இந்த ஜவாஹிருல்லா. நாம ஜனநாயக நாடு தான் சார், அதுக்காக இழிச்சவாய நாடு. நீங்க சொல்றதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ரோஹிங்கியா முஸ்லீம்களை இங்க குடியிருக்க வச்சு ஏன் ரோஹிங்கியா முஸ்லீமை வந்து அவங்க விரட்டுறாங்க தெரியுங்களா? மோடி ஆட்சி வந்தால் குஜராத் கலவரம், கோத்ரா கலவரம், வாழ முடியுமா முஸ்லீம்கள்லாம் பல டைலாக் கூட்டி ஏமாத்த பார்த்தாங்க. 10 வருஷத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. உலகத்தை விட இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமிய பெண்கள் வரவேற்கின்றார்கள் மோடிஜியை. மத வெறி பிரச்சாரத்தை தூண்டுவது திமுக. இந்த போதைப் பொருட்களை இந்த தமிழகத்தை சார்ந்த திமுகவோடு நெருக்கமாக இருந்து திமுகவுடைய பொறுப்பில் இருந்த ஜாபர் சாதிக்கின் மீது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கணும். ஆனால் அமீர் வந்து ஒரு படி மேலே போய் பிசினஸ் பார்ட்னராக இருந்திருக்காருங்க. பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு அமீர், அப்படியே பொங்குறாரு. அப்ப ஜாபர் சாதிக்கு எதிராக என்ன கண்டனம் தெரிவிச்சு பகிரங்கமாக தெரிஞ்சிருக்க வேணாமா? அமீர் தன் இனத்துக்காக தன் நிலப்பொறுப்புக்காக போராடக்கூடிய ஒரு கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச பாஜா போராளிங்களா? கருணைக்கே இவர்கள் வந்து அடிப்படையே அந்த தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம். இந்த போதைப் பொருட்கள் இருந்து வரக்கூடிய பணம் எதுக்கு பயன்படும்? இந்த நாட்டை வந்து சீரழிக்க தான் பயன்படும். தொடர்ந்து இந்த தமிழகத்தை தமிழனை குடிகாரர்களாக மாற்றி மூளை மழுக வைத்து இன்றைக்கு உழைக்கக்கூடிய ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் மற்ற மாவட்டங்களிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து தான் இன்றைக்கு வேலைக்கு ஆட்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் தமிழன் எப்படி வேலை செய்வான்? அவன் தான் குடிகார நாய் ரோட்டில் கிடக்கிறான். வணக்கம். வணக்கம். இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி மத்திய அரசு வந்து சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாம். இதனால இந்த நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது நடந்துட போகுது? அதாவது நம்ம நாடு என்பது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, இதற்கு முன்பு 1947க்கு முன்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது பங்களாதேஷாக இருக்கட்டும் அல்லது ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளெல்லாம் ஒன்றிணைந்த நம்முடைய பாரத தேசமாக இருந்துச்சு. அப்போ அங்கே மதத்தின் அடிப்படையில் இஸ்லாம் என்கின்ற அந்த மதத்தின் அடிப்படையில் தனி நாடு வேண்டும் என்று போராடிய முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்குகின்றார். அந்த பாகிஸ்தான் தான் வந்து பிற்காலத்திலே பங்களாதேஷாக பிரிகிறது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளிலே அன்றைக்கு இருந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் அல்லது புத்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மைனாரிட்டிகளாக அந்த பிரதேசத்துக்குள் இருந்தார்கள், அந்த நாட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவர்களெல்லாம் பிற்காலத்திலே மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்து அங்கு வாழ முடியாது என்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு தாயிடமாக இருக்கக்கூடிய இந்திய தேசத்திற்கு வந்து விட்டார்கள். அப்படி வந்த பிறகும் கூட நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டமானது இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க முடியாத நிலை இருந்துச்சு. அப்போ மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அந்த பகுதிகளிலே அந்த நாட்டிலிருந்து கொடுமைகளை அனுபவித்து இந்திய நாட்டிற்கு வந்த மைனாரிட்டி மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டம் தான் சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்டை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு குடியுரிமை தருகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது எப்படி தரலாம்? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து முஸ்லீம்களையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மத ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் வைகோ அவர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அல்லது இவங்க திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் முஸ்லீம்களுக்கும் கொடுக்கணும்னு கேட்குறீங்களே. இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கு இங்கே குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்கின்றீர்களே. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிங்களவர்கள் இந்திய நாட்டிற்கு வந்தால் சிங்களவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும், அப்பதான் தமிழர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கோரிக்கையை முன்வைப்பீங்களா? என்ன இது மிகப்பெரிய ஒரு கேலிக்குத்தான விஷயமா இருக்குது. இஸ்லாமிய நாடு வேணும்னு தான், இஸ்லாமியர்களுக்கான நாடு தான் பாகிஸ்தான், பங்களாதேஷ். அது இஸ்லாமியர்களுக்கான நாடு, மதத்தின் அடிப்படையில் உருவான நாடு. அப்ப
அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் வாழ முடியல. நீங்க இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அளவில் இருந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இணையாக இருந்தவர். பாகிஸ்தானில் இருந்து இன்றைக்கு வரக்கூடியவர்களுக்கு எப்படி சிஏஏ அதன் மூலமாக குடியுரிமை கொடுக்கலான்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வரலாறை சொல்கிறேன். இந்த இந்திய நாடு பிரிக்கப்படாமல் இருந்தபோது ஜோகிந்தர்நாத் மண்டல் என்கின்ற மிகப்பெரிய அறிஞர், பட்டியலினத்தினுடைய போராளி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டவர். அதே ஜோகிந்தர்நாத் மண்டல் வந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவரையும் பரிந்துரைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒருவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நான் பாகிஸ்தானுக்கு செல்கிறேன் என்று சென்றார். இங்கே சட்டத்துறை அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் இருந்தது போல பாகிஸ்தானினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜோகிந்தர் மண்டல். அவர் என்ன தெரியுங்களானார் அவருடைய நிலைமை? அவர் அந்த நாட்டிலே வாழ முடியாது, என்னை எப்படியும் கொன்று விடுவார்கள் என்று மிகப்பெரிய அச்சத்தின் காரணமாக ஃப்ளைட்டில் அவர் குடும்பத்தோட இரவோடு இரவாக இந்திய நாட்டிற்கு ஓடி வந்தார். யாரு? ஒரு சாதாரண அப்பாவி இல்லை, பாகிஸ்தானுடைய நிதி அமைச்சராக இருந்த ஜோகிந்தர் மண்டல் இந்திய நாட்டில் மிகப்பெரிய அளவில் அண்ணல் அம்பேத்கருக்கு இணையாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் இந்தியாவிற்கு வந்து விட்டார். இப்படி பலர் இந்திய திருநாட்டிற்கு அகதிகளாக வந்து அங்கு வாழ முடியாத நிலையில இங்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த 75 ஆண்டு கால இந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு குடியுரிமை இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்து வருகின்றார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணோம்? குடியுரிமை கொடுக்கிறோம். நீங்க முஸ்லீம் நாடா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து முஸ்லீம்கள் இங்க வருவாங்க, ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கணும்னு சொன்னா இது மிகப்பெரிய அளவிலே திட்டமிட்டு மத ரீதியாக இதை காட்டி இந்த மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இங்கு வந்த மக்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் நீங்க சொல்லிட்டு இருக்கிறதா தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆனது இன்றைய தினத்திலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து பாரத பிரதமர் இந்த பாரத நாடு முழுக்க அறிவித்திருக்கின்றார். இதை இந்து மக்கள் கட்சி சார்பிலே நாங்கள் வரவேற்கின்றோம். தேசபக்தர்கள் இதை வரவேற்பார்கள், தேச விரோதிகள் இதை எதிர்ப்பார்கள். இது இஸ்லாத்துக்கு எதிரானதோ இஸ்லாமியருக்கு எதிரானதோ கிடையாது. இது மைனாரிட்டிகள் அந்த 3 நாடுகளிலே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்கள் இங்கு வந்து அவர்களுக்கான குடியுரிமை கிடைப்பதற்கான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை நாம் வரவேற்போம். பாரத பிரதமர் அவர்களுக்கு, மோடிஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்போம். அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், நீங்க சொல்லக்கூடிய இந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள், ஆப்கானிஸ்தான்லேருந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே திருப்பி அனுப்பப்பட்டுருவாங்களா இந்த சட்டத்து மூலிமா? இப்படிப்பட்ட ஒரு வதந்திகளை இங்கே பரப்புகிறாங்க. அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்னு மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த நபராக இருந்தாலும் இங்கே வந்தாங்கன்னா, இப்போ இலங்கையிலேருந்து இங்கே வராங்க, அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டோமா? இலங்கையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு உடனடியாக குடியுரிமை கிடைக்குமா? அவர் தமிழராக இருக்கலாம், அல்லது சிங்களவராக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு இனத்தை சார்ந்தவராக இருக்கலாம். அதனால் முஸ்லீம்கள் வந்தால் குடியுரிமை கொடுக்க மாட்டாங்களா, இங்கேருந்து அவங்களை அனுப்பிச்சிடுவாங்களான்றதில்ல. இந்திய திருநாட்டு இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்திய நாட்டினுடைய குடியுரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் மற்ற நாடுகளை விட இங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மற்ற நாடுகளிலிருந்து ஊடுருவி கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் யார் வந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்கள் இந்த இந்திய திருநாட்டிலே குடியுரிமை வாங்க முடியாது. இது 3 நாடுகளில் இருந்த மைனாரிட்டி மக்கள் வந்த மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு சட்டம். இல்லை, இப்போ தேர்தல் கிட்ட நெருங்க போது தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. இப்போ இந்த தேர்தலை மையமாக வச்சு இந்துக்களின் வாக்கு அறுவடை செய்கிறதுக்காகத்தான் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி ஜவாஹிருல்லா போன்ற ஆட்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்களே. இது அதாவது ஜவாஹிருல்லா என்கின்ற ஒரு இஸ்லாமிய மக்களை மத ரீதியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறாருங்களா? ஜவாஹிருல்லா அங்கே சிஏஏ சட்டத்தின் மூலமாக இந்துக்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்கல, மைனாரிட்டி கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது, எனவே மைனாரிட்டிகளுக்கு குடியுரிமை வழங்குகிறது, சீக்கியர்களுக்கு வழங்குகிறது, பௌத்தர்களுக்கு வழங்குகிறது, பார்சிகளுக்கு வழங்குகிறது. அப்போ மைனாரிட்டிகளுடைய பாதுகாவலன் பிஜேபின்னு சொல்லுவாரா ஜவாஹிருல்லா? ஏன் சொல்ல மாட்டாரு? அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறாங்களே. அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முஸ்லீம்கள் மத்தியில் வெறுப்புணர்ச்சி உண்டாக்க பார்க்குறீங்க.
முஸ்லிம் மக்கள் மத்தியிலே மீண்டும் பிஜேபியை பற்றிய ஒரு தப்பான பொய்யான விஷயத்தை பரப்ப பார்க்குறீங்க. மத வெறி பிடித்து அலைகிறார் ஜவாஹிருல்லா மாதிரியான ஆட்களால் தான் இந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடந்த போதெல்லாம் இந்த ஜிஹாதி அமைப்புகளுக்கு மிகப்பெரிய மூளையாக செயல்பட்டவர் இந்த ஜவாஹிருல்லா. இவர் மத துவேஷத்தை, மத பிரச்சாரத்தை, இஸ்லாமிய வெறியை அந்த இளைஞர்கள் மத்தியில் ஊட்டக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது மதத்திற்கு எதுக்கும் எதிரானதல்ல. கஷ்டப்படுகின்ற மக்கள், இப்போ பசிக்கிறவனுக்கு தாங்க சோறு போடணும், பசிக்கிறவனுக்கு தான் சோறு போடணும். மைனாரிட்டியாக இங்கே கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும், அவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும். முஸ்லீம்கள் நாடு உருவாகி பாகிஸ்தான் என்கிற முஸ்லீம் நாடு உருவானதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு குடியுரிமை தரணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வார்த்தை. அது எப்படிங்க அது சரியாகும்? முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல இது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் அவங்க இஸ்லாமிய நாடாக அந்த நாட்டை அறிவித்து இஸ்லாமிய நாடாகத்தான் அந்த நாட்டை உருவாக்குனாங்க. உருவாக்குறதுக்கு அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேங்க, இப்போ ஒரு வீடு இருக்குங்க, ஒரு வீட்டை சொத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க. பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சொத்தில் திரும்பவும் பங்கு கேட்டால் இது எப்படிங்க நியாயம்? அந்த மாதிரி தான் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாடை பிரித்து கொடுத்து போட்டாச்சு. அப்போ பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இருக்குன்னு சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு நாடு கேட்டாங்க? அப்புறம் எதற்கு நாடு? அப்போ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவோடு இணைந்து விடுங்கள்னு சொல்லுங்க. இணைப்பதற்கு ஜவாஹிருல்லா பேசுவாரா? ஏன் இஸ்லாமியர்களுக்கு நாடு? நம்ம எல்லாம் இந்திய நாட்டோடு இணைந்து விடுவோம், வாருங்கள், பிரிந்ததெல்லாம் மறந்து விடுவோம். முகமது அலி ஜின்னாவினுடைய அந்த சதியிலிருந்து இந்த இஸ்லாமிய மக்களே வாங்க, அவர் நம்மளை பிரிச்சுட்டாரு, நீங்களாம் வாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு குரல் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கலாமாங்கிறத பத்தி யோசிப்போம். இல்லை, இப்போது பல்வேறு சூழ்நிலைகளால பல நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே இப்போ இங்கே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட திருப்பூரில் சில ரோஹின்யா முஸ்லீம்ஸ்கள் எல்லாருமே போலி ஆதார் வச்சு யூஸ் பண்ணி இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ஓவராலாக இந்தியாவில் பார்த்தா இதோட நம்பர்ஸ் பெருசாக இருக்குது. இங்கே அவங்க பிழைப்பை தேடி இங்கே அடிப்படை கூலி தொழிலாளர்கள் மாதிரி வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? அதாவது ரோஹின்யா முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்மா பகுதிகளில் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு தானே. அப்போ பாகிஸ்தானில் குடியுரிமை கொடுப்பாங்க ரோஹின்யா முஸ்லீமுக்கு. அதே பங்களாதேஷில் ரோஹின்யா முஸ்லீமுக்கு குடியுரிமை இருக்கா? ஆப்கானிஸ்தானில் இருக்கா? ஈரானில் இருக்கா? ஈராக்கில் இருக்கா? சவுதி அரேபியாவில் இருக்கா? இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய மக்களுடைய நாடாக இருக்கக்கூடிய எந்த நாட்டிலாவது ரோஹின்யா முஸ்லீம்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ உங்களுடைய திட்டம் எல்லாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த இந்துக்கள் மத்தியிலே இஸ்லாமியர்களை இந்த மாதிரி ஊடுருவ வச்சு அதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கி அவர்களுக்குள்ள ஒரு உணர்வை, மதவெறியை உண்டாக்கி இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லாமல் ஆக்கணும். இதுக்கு தான் திட்டம் போடுறீங்க. இந்த உலகம் முழுக்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கொரோனா காலங்களில் கஷ்டப்பட்ட போது நாம உணவுகள் அனுப்பணும், இங்கிருந்து கொரோனாவுக்கான ஊசிகள் அனுப்பணும், அது நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்பணும், பங்களாதேஷுக்கு அனுப்பணும், எத்தனையோ நாடுகளுக்கு நாம் அனுப்பணும். கருணையின் அடிப்படையில் நாம எல்லாருக்கும் செய்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாம் உதவி பண்ணலாம். அதுக்காக குடியுரிமைகளை நம்ம என்ன பண்ண முடியாது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமையில இங்கே ஏற்கனவே மக்கள் தொகையில் இன்னைக்கு சீனாவை முந்திட்டோம். அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் மக்கள் தொகையை நம்ம எவ்வளோ அதிகமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம தான் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறோம். அப்போ நாம் மக்கள் தொகைகளை இன்னும் வரக்கூடியவர்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. இது நாம கூட இருந்த பாரத நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருந்த 3 நாடுகளிலிருந்து வரக்கூடிய மைனாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையாக, ஒரு சட்டமாக, ஒரு குடியுரிமையாக பார்க்கலாம். அதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ரோஹின்யா முஸ்லீம்ஸ்லாம் வாங்க, முதல்ல பாகிஸ்தானில் இருக்கவங்களும் அவங்க போய் குடியுரிமை கொடுக்கட்டும் சார். அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்கட்டும். இவங்களாம் இஸ்லாமிய அமைப்புகள் இங்கேருந்து குரல் கொடுங்க. இஸ்லாமிய நாடுகளே, ஏன் ரோஹின்யா முஸ்லீமுக்கு குரல், ஏன் சைனாவுக்கு போய் கேட்கறது தானே, கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுக்கறது தானே, அங்கேருந்து சைனா பக்கம் தானே. இல்லை, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு இந்தியாவை தானே பிரதமர் மோடி பறைசாட்டிட்டு வர்றார் உலகம். சார், நாம் ஜனநாயக நாடு தான் சார், அதுக்காக இழிச்சவாய நாடு இல்லை. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ரோஹின்யா முஸ்லீம்களை இங்கே குடியிருக்க வச்சு ஏன் ரோஹின்யா முஸ்லீமை அவங்க விரட்டுறாங்க தெரியுங்களா? அவர்கள் அவ்வளவு வெறி பிடித்து அந்த ஊரில், அந்த நாட்டிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு வாழாமல் அங்கிருந்து சண்டை கட்டிட்டு வரான், பிரச்சனை பண்ணிட்டு வரான், மிகப்பெரிய கொடுமைகளை நிறுத்திட்டு வரான்.
அவனை இங்கே கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த நாடை வந்து இன்னும் மேலும் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான பயங்கரவாதிகள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மோடி அவர்கள் ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் குறைச்சிருக்கோம். நக்சலைட்டுகளை ஒழிச்சிருக்கோம், பயங்கரவாதிகளுடைய கொட்டத்தை அடக்கியிருக்கோம், காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்திருக்கோம், இங்கே உல்ஃபா பயங்கரவாத அமைப்புகளை உடைக்கியிருக்கோம். இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நாம் குறைச்சிட்டு வரோம். இன்னும் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு அவனுக்கு குடியுரிமையை கொடுத்துட்டு அவன் இன்னும் மேலும் மேலும் இந்த நாட்டில் மிகப்பெரிய கொடுமைகளை நடத்துவதற்கு நாமளே வழிவகை செய்ய முடியுமா? எனவே அதை நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். வெளிநாடுகளிலிருந்து ஊடுருவக்கூடியதை நாம் கண்டிப்பாக தடுக்க வேண்டும். மோடி அவர்கள் அதை தடுப்பார். ரோஹிங்கியா முஸ்லீம் மட்டுமல்ல, வேற யாராக இருந்தாலும் நாம் வந்து கொடுக்கக்கூடிய குடியுரிமை தரக்கூடிய நிலைமை இல்லை. ஏற்கனவே சிஏஏ பற்றி ஒரு பேச்சுக்கள் ஆரம்பித்த காலகட்டங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இதுக்கு எதிராக போராட்டினாங்க. ஆமாம். அப்போ வந்து இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இப்போ திடீர்னு அமல்படுத்துது, தேர்தல் ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு இதை அமல்படுத்துனதுனால தமிழ் மக்களுக்கு இதை வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த சட்டத்தை பற்றின உண்மையான விவரங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இவ்வளோ சிறிய காலகட்டத்தில் போய் சேர்க்க முடியுமா? அதாவது சார், அது பாராளுமன்றத்திலையும் அப்புறமா ராஜ்யசபாவிலையும் வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது இன்னைக்கு வந்து அதை அமுல்படுத்துறது தான் இன்னைக்கு. அது வந்து பெரும்பான்மை மக்கள் வாக்களித்த எம்பிக்களால் அவர்களால் தேர்வாகப்பட்டு அவர்களால் முடிவெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலிருந்து ஜனாதிபதிக்கு போய் அவர்களிடத்துல வந்து அனுமதி பெற்றுவிட்டு அமுல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதுக்கு விளக்கம் வேணுமா, விளக்கம் கிடைக்குமா? விளக்கம் இல்லைனாக்க தூங்குறவங்கள வந்து நாம் எழுப்பலாம் சார். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? இதை இஸ்லாமிய ஜமாத் அமைப்புகள், சில அமைப்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமியரை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க சார். அவங்க தெளிவாக இருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் 10 வருஷம் ஆச்சு, மோடி ஆட்சி வந்தால் குஜராத் கலவரம், கோத்ரா கலவரம், வாழ முடியுமா முஸ்லீம்கள்லாம் பல டைலாக் கூட்டி ஏமாத்த பார்த்தாங்க. 10 வருஷத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அற்புதமாக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கான சிறுபான்மை மக்களுக்கு, சிறுபான்மை பெண்களுக்கு முத்தலாக் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அருமையான விஷயத்தை இஸ்லாமிய பெண்களுடைய விடிவெள்ளி யாருன்னா மோடிஜி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். உலகத்தை விட இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமிய பெண்கள் வரவேற்கின்றார்கள் மோடிஜியை, பிஜேபியை. எனவே இவர்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றது வந்து இது முழுக்க முழுக்க ஏமாற்ற செய்யக்கூடிய வேலை. அது ரொம்ப தெளிவாக இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல, அப்பாவி மைனாரிட்டிகளுக்கு ஆதரவானது. இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிற இஸ்லாமியர் மத்தியில் இது வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது, அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ எது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ இல்லை அதோட அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளோ இதை வந்து பெரிய லெவலில் வந்து இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயமா இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல தீவிரமாக இருக்காங்க. இது தமிழ் மக்கள் மத்தியில் இப்போ தேர்தல் இருக்கிற சூழ்நிலையில் இது ஒரு இம்பேக்ட், கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணத்தானே செய்யும் இந்த சூழ்நிலையில். அதாவது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், ஏனென்று சொன்னால் அயோத்தி பிரச்சனையில் கூட பார்த்தீங்கன்னாக்க அயோத்தி நிகழ்வில் கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் கூட அந்த அயோத்தி நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அயோத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஆதரவு தருகிறார்கள். நாடு முழுக்க இஸ்லாமிய பெருமக்கள் ரொம்ப ஆதரவாக இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, டிசம்பர் 6 மறக்க முடியுமா என்கின்ற அந்த மாதிரியான ஒரு சென்சேஷனலான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, திட்டமிட்டு பண்ணுறாங்க இஸ்லாமிய அமைப்புகள். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சில விஷயங்கள் அதிமுகவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் சேர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களை வந்து எதிர்ப்பதற்காக தான் பிஜேபி இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேச இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போ குறைந்தபட்சம் வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள், இன்னும் நிறைய இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையாக மைனாரிட்டிக்கு பாதுகாப்பாக பாஜக இருக்கிறது என்று நம்பி வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த ஜவாஹிருல்லாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களில் ஜவாஹிருல்லாவுக்கு எதிராகவே இஸ்லாமிய மக்கள் மாறுவார்கள். இஸ்லாமிய அமைப்புகளை வைத்துக்கொண்டு, ஜமாத்துக்களை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையிலே இவர்கள் என்ன பண்ணுறாங்க, குளிர்காய பார்க்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கு. பாஜக என்பது தேசியத்தை விரும்புகின்ற கட்சி, அனைத்து மக்களுக்குமான கட்சி. இஸ்லாமியர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளை எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு வருஷத்துக்கு 25,000 ரூபாய் அவர்களுக்கான மானியங்கள் கொடுப்பதிலிருந்து, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பதிலிருந்து, அவர்களுக்கான வங்கி லோன் கொடுக்கறதிலிருந்து, மைனாரிட்டிக்கு அவ்வளோ சலுகைகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அறிவித்திருக்கிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும், மோடிஜியை பொறுத்த வரைக்கும்
எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் பிரதமர். அதனால் இஸ்லாமியர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் குழப்ப நினைப்பாங்க திமுக காரங்க. ஆனால் அதிலெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் ஏமாற மாட்டாங்க, ஏமாற வேண்டாம். இது இஸ்லாமியருக்கு எதிரானதே அல்ல. இஸ்லாமியர்கள் இங்கே இருக்க, இப்போ நான் கேட்குறேன், இது சிஏஏ போராட்டம் பண்ணாங்க. அப்போ போராட்டம் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடியவங்களாம் வெளியில் அனுப்புவாங்கன்னு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் முஸ்லீம்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு, இங்கே உங்களுக்கு குடியுரிமை இல்லை, உங்களுடைய ரேஷன் கார்டை பார்ப்பாங்க, உங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு கேன்சல் பண்ணுவாங்க, நீங்கள் எப்போ உங்களுடைய 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா, இப்படிலாம் குழப்பினாங்க. இதெல்லாம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இல்லாதது. கேட்காத ஒரு விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த 10 ரூபா காயின் செல்லாதுன்னாங்க. இந்த ரேஷன் கார்டு கட் பண்ணுவாங்க, இந்த திருமுருகன் காந்தி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறத. இவங்களாம் என்னன்னா பொய் பிரச்சாரத்தை பரப்பணும்னு பார்க்குறாங்க, ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க, மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி இஸ்லாமியர்களை வந்து இங்கே நாட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது இந்த நாட்டை விட்டு, இந்த நாட்டினுடைய இந்திய இஸ்லாமியர்களை துரத்துவதற்கான சட்டம் இல்லை. வெளிநாடுகளில் இருந்து 3 நாடுகளிலிருந்து வந்த மைனாரிட்டிகளை காக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய ஒரு சட்டம். அதுதான் இது. குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம், குடியுரிமையை எடுக்கக்கூடிய சட்டம் இல்லை. இதுவே அடிப்படை தெரியாமலே இன்னைக்கு திமுக காரங்க, முஸ்லீம் அமைப்புகள் தேவையில்லாத பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு படித்த இளைஞர்கள் ஆயிட்டாங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களை போல் அன்னைக்கு தென்னாட்டினுடைய சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஈவேராவை பற்றி என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் போய் பேசுனாங்க. அவருக்கு வந்து ஐநாவில் வந்து அவருக்கு விருது கொடுத்தாங்கன்னா பேசுனாங்க. இப்படிலாம் யுனெஸ்கோனுடைய விருது கொடுத்தாங்கன்னாங்க. அப்போ இதெல்லாம் பொய்ன்னு இன்னைக்கு தெரியுதுல்ல. அப்போ இந்த மாதிரி பொய்களை, பல பொய்களை பரப்பினார்கள் திமுக, திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், இந்த இஸ்லாமிய அமைப்புகள். இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் இன்னைக்கு படித்த இளைஞர்கள், படித்த இஸ்லாமிய சகோதரர்கள், படித்த கிறிஸ்தவ சகோதரர்கள், படித்த இந்துக்கள் ரொம்ப தெளிவாக மதவெறி பிரச்சாரத்தை தூண்டுவது திமுக, அதிமுக. சில இடங்களில் அதிமுகவும் செய்து, சில இடங்களில் இந்த கம்யூனிஸ்டுகள், சில இடங்களில் இந்த மதிமுக, சில இடங்களில் இந்த நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சில இடங்களில் இந்த இஸ்லாமிய அமைப்புகள், சில இடங்களில் கிறிஸ்தவ சில அமைப்புகள், சில என்ஜிஓக்கள், இந்த மத மாற்றம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள். ஸோ இவர்களிடத்திலிருந்து இன்றைக்கு தெளிவுகளை அனைத்து மக்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை தான் ஒடுக்குவாங்க, இவர்களை விட்டு விலகுவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்துகிட்டே இருக்காங்க, சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய எழுச்சி சிறப்பாக நடந்துட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் விவிசிகா, சில இடங்களில் வந்து கம்யூனிஸ்ட், சில இடங்களில் திமுக, இப்படின்னு சொன்னாவே அது ஒரு பெரிய மார்ஜினில் வந்து தானே நிற்கிது எதிர்ப்பு பிரச்சாரம்ன்றது. இப்போது அதுக்கு எதிர்வான ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியில் இப்போ என்னென்னா, போதை கடத்தல் பற்றி ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. பெரும்பான்மையான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா, இதை இருந்து மடைமாற்றி சிஏ பக்கம் போகும் உள்ளது. அதாவது மடைமாற்றம்ன்றதில்ல, வீரப்பனை வந்து சுட்டாங்க, வீரப்பனை சுட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு நிகழ்வு வந்தது, அதை பற்றி பேசுனாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நிகழ்வு வந்து அதை பற்றி பேசுனாங்க மக்கள். ஸோ அப்போ இது மக்களுடைய இயல்பு. ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது நாளைக்கு அதை பற்றி தான் பேசுவோம். இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி இப்போ நேற்று வரைக்கும் பேசணுமா, இன்னைக்கு காலையில் வரைக்கும் பேசணுமா? கிடையாது. அப்போ இன்னைக்கு பேசுகிறோன்னா அப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் வரும்போது அதை பற்றி பேசுவோம். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் பாருங்கள், இந்த போதைப் பொருட்களை இந்த தமிழகத்தை சார்ந்த திமுகவோடு நெருக்கமாக இருந்து திமுகவிலே பொறுப்பில் இருந்த இந்த ஜாஃபர் சாதிக்கு இத்தனாயிரம் கோடி மதிப்புள்ள கஞ்சாவை இவ்வளோ பெரிய இடங்களில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஊடுருவி செய்திருக்கிறாரு. இதை பற்றி எத்தனை விவாதங்கள் நடத்தினாங்க? இதை பற்றி எத்தனை திமுக காரங்க கண்டனம் தெரிவித்தாங்க? கண்டன அறிக்கை வெளியிட்டாங்களா? திமுக வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு சொல்லிச்சு. ஏன் நீக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தேசத்துக்கு எதிராக தேசத்தை அழிக்கக்கூடிய கஞ்சாவை வித்த இந்த சாதிக்கின் மீது, ஜாஃபர் சாதிக்கின் மீது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கணும். கண்டன அறிக்கை வெளியிடறதுக்கு உனக்கு இது கிடையாதுன்னா அப்புறம் நீங்களாம் என்னங்க தேசத்துக்கு ஆதரவானவர்கள்? அப்போ நீங்கள் மத ரீதியாக மத துவேஷத்தை பரப்புறீங்க, இந்த மாதிரியான கொடுமையான விஷயத்தை கண்டிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட இருந்தால் மக்களை காப்பாற்றணும். நீங்கள் கேஸ் சிலிண்டர் வெடிக்கப்படுறதுக்கு இருந்துச்சுன்னு தான் சொன்னீங்க. இது கோயம்புத்தூரில் நடக்கிற இந்த மிகப்பெரிய குண்டு வெடிப்புக்கு கேஸ் சிலிண்டர்னு சொல்லி தான் அப்படியே நியூஸ் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னைக்கு வரைக்குமே எண்ணெய் அவங்க அதான் வந்தது. சொல்றாங்க. ஆமா ஆமா, அது சன் டிவி, அந்த ஜால்ரா அடிக்கிற சன் டிவி ரொம்ப தெளிவா கேஸ் இல்ல அரசு குறிப்புகள்லயே அப்படித்தான் இருக்கு. அது ஒரு தீவிரவாத நடவடிக்கை மாதிரி அவங்க சொல்லல, என்ஐஏ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதை. அதாவது திமுக இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக பார்த்தீங்கன்னாக்க இஸ்லாமிய மக்களை வந்து ஆதரிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு முதல் எதிரி யாருன்னா திமுக தான். இது இஸ்லாமியர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க மறைக்கிற மாதிரி மறைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்களுக்குள் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் மூல செலவு செய்யப்பட்டு பயங்கரவாதத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதை தடுக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மூடி மறைத்து அவர்களை மேலும் 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 பயங்கரவாத செயலில் ஈடுபட வைக்கக்கூடியது யார் என்று சொன்னால் திமுக போன்ற கட்சிகள் செய்துட்டு இருக்காங்க. அதனால் இதிலிருந்து இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தான் உங்களுக்கு பலம். ஆனா இப்போ நீங்க ஜாஃபர் சாதிக் பத்தி சொன்னதுனால நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ அமீர் வந்து சமீப காலமா நிறைய ஊடகங்கள்ல வந்து செலக்டிவா வந்து செலக்ட் பண்ணி பேட்டி கொடுத்துட்டு வராரு. அதுல வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கிறதுனால மட்டும், அவர் கூட பழக்கத்தில் இருக்கிறதுனால மட்டும் கூட இருக்கிறவங்களையும் அக்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அப்போது திமுகவுமே வந்து அவர் ஒரு தொழிலதிபராக தானே பார்த்துருப்பாங்க ஒரு சூழ்நிலையில். முன்னாடி குற்றப்பின்னணி இருந்திருந்தா கூட, இப்போ எல்லா கட்சியிலையுமே குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஈவன் பாஜகவில் கூட இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜாஃபர் சாதிக்க திமுகவில் வந்து அகாமடேட் பண்ணது, அவர் மூலிமா நிதி வாங்கினது ஒன்று அவ்வளோ பெரிய தப்பா? அதாவது ஜாஃபர் சாதிக்கினுடைய செயல் தப்பில்லையா, அல்லது அவரோடு நாங்கள் பழகியது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பழகியிருக்கோன்னு அமீர் சொல்லலாம், அல்லது உதயநிதி அவர்கள் சொல்லலாம், அல்லது அவர் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு அமீர் மூலமாக தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அமீர் வந்து ஒரு படி மேலே போய் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருக்காருங்க. அவரோடு சேர்ந்து அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் பணத்தை கொடுத்துருக்கின்றாரு, அந்த பணத்தை ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார், அவரோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார். பல நிகழ்வுகளுக்கு அவர் தான் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போனது அமீர் தான். அப்போ அமீர் வந்து அப்போ ஒருவர் வந்து யாரென்றே தெரியாமல், அவர் என்ன பிஸ்னஸ் செய்கிறாருன்னே தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டீங்களா? அவரை பற்றி முழு விவரங்கள் தெரியாமலே நீங்கள் ஆயிட்டீங்களா? அப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய இந்த கைது அல்லது இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கு எதிராக நீங்கள் எதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? நீங்கள் இதில் தான் உற்று நோக்கணும். ஒரு அதிர்ச்சி அடைவங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன அவன் நம்ம கூட பழகிருக்கோம், இப்படியா ஒரு அதிர்ச்சி இருக்கணும். அது அதிர்ச்சி இல்லை, நம்ம மாட்டிப்போமோன்ற ஒரு பயத்தின் காரணமாக சில பேட்டிகள் அவர் கொடுத்துட்ருக்காரு. ஜாஃபர் சாதிக் என்கின்ற ஒரு அரக்கன், அவனுக்கு எதிராக கொடுத்துருக்கணும், குரல் கொடுத்துருக்க வேணாமா? பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு அமீர், அப்படியே பொங்குறாரு. அப்போ ஜாஃபர் சாதிக்கு எதிராக என்ன கண்டனம் தெரிவிச்சு, என்ன எதிர்ப்பு தெரிவிச்சு, அதுக்கான ஒரு விஷயத்தை கண்டனங்களை பகிரங்கமாக தெரிஞ்சிருக்க வேணாமா அமீர்? அவர் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு காணொலியில வந்து வட்டி விபச்சாரத்துக்கு எதிரான ஒரு மார்க்கத்தை நான் சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம். ஜாஃபர் சாதிக் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்? சாதிக் பாஷா எந்த மார்க்கத்தை சேர்ந்து போனார்? 2G அல்லுமா பாஷா அவர் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்? ஒசாமா பின் லாடன் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்? சார் அவங்க எல்லாமே ஒரு போராளி, தன் இனத்துக்காக தன் நிலப்பரப்புக்காக போராடக்கூடிய ஒரு. கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச பாட்சா போராளிங்களா? ஏன் சார் நீ, அதாவது மிகப்பெரிய அவனெல்லாம் இன்னைக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்து அதுக்கப்புறமா அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை மன்னிப்பு கொடுத்து கருணை அடிப்படையில் விடுதலை பண்ணணும்னு சில பேர் கேட்குறாங்க. ஏங்க செத்து போய் 59 உயிர் போய் 200 பேர் கை கால் போய் காது போய் குடும்பமே வாழ்க்கையை மாவட்டமே சின்ன பின்னமான ஒரு கொடுமையான நிகழ்வுகளை கொடூரத்தை நடத்தியவர்கள். அப்படிப்பட்ட நடத்தின இவங்களுக்கு வந்து நீங்கள் கருணை கொடுத்தீங்கன்னா அந்த கருணைக்கே வந்து அர்த்தமே இல்லாமல் போகுதுங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது. யாருக்கு கருணை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை இருக்குது இல்லவா? கருணைக்கே இவர்கள் வந்து அடிப்படையே அந்த தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து இதை மத ரீதியாக பாருங்கள், திரும்பவும் மத ரீதியாகவே கொண்டு போகிறார். இப்போ வட்டி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து போதை இதெல்லாம் இல்லைன்னு எல்லா மதமும் தான் சொல்லுது. எல்லா மத நம்பிக்கைகளும் அதை தான் போதிக்குது. அது மத பிரச்சனையாக நம்ம சொல்லலை, இவர் தான் மத பிரச்சனையாக சொல்கிறார் பாருங்க. சாதிக் அவரை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக் செய்தது தவறு, இந்த மாதிரி நிகழ்வுகள் அவர் செய்தது என்பது இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்குது, நான் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி இருந்ததுக்கு வெட்கப்படுறேன், அவமானப்படுறேன், ஜாஃபர் சாதிக்கெல்லாம் தூக்கில் போடுங்க சொல்லுமா வேண்டாமா? ஆவேசப்படணுமா வேண்டாமா? ஆனால் ஆவேசப்படலையா அமீர்? ரொம்ப பொறுமையாக நான் விசாரணையை சந்திக்கிறேன், நான் அதெல்லாம் வந்து எப்படி நான் அதை ஹேண்டில் பண்ணுமோ பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ கூட்டுக்களவுகளாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
அவருடைய பணத்தில் தான் அந்த கஞ்சா விற்ற போதை விற்ற அந்த அந்த பணத்தில் இருந்து தான் நீங்கள் படம் எடுத்திருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. நீங்கள் அவருடைய பணத்தில் தான் நிறைய வருமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அப்போ அந்த அனுபவித்த காசுலாம் கொடுத்துட்டு போங்க, அதாவது திருப்பி கொடுத்துட்டு போங்க. எனவே அமீர் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நார்கோட்டிக்ஸ் அந்த போதை தடுப்பு பிரிவு வந்து விசாரணை பண்ணணும். ஏனென்று சொல்ல எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வரும்னு தெரியாது. நம்ம அமீரை வந்து சாதாரணமாக யோசிக்க முடியாது. இவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறார். கண்டிப்பாக அவரிடத்துல வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த ஆட்சி இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க அவர்கிட்ட நெருக்கமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடத்திலும் உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அல்லது சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும், அல்லது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கொரியர் கம்பெனி சஹாரா என்கின்ற ஒரு கொரியர் கம்பெனி வச்சுருக்காரு. நான் கூட கொரியர் கம்பெனி வச்சுருக்காரு, இதுக்கு முன்னாடி அதை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த கொரியர் கம்பெனியின் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கணும், இது திட்டமிட்டு நடந்திருக்கு. கொரியர் கம்பெனி எதுக்காக வைக்கிறாங்க? வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து உணவுப் பொருட்களை அனுப்புகின்றோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டே இருக்கிறான். அப்போ அதுக்கு கொரியர் சர்வீஸ் வேண்டும், அப்போ அதுக்கு சிற்றரசு உதவி இருக்கிறாரு. அப்போ நீங்கள் தமிழக அரசு சிற்றரசு மீது நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டாமா? புரியுதுங்களா? அப்போ இவர்கள் மிகப்பெரிய பேஸை உருவாக்கியிருக்காங்க. திமுக வந்து பேஸ் போட்டிருக்கு. ஒரு ஆட்சியை வந்து இந்த போதை கடத்தலுக்கு, போதைப் பொருட்களுக்கு இவங்க கட்சிக்காரங்க இவங்க ஆட்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி கேரளாவில் தங்கம் கடத்துறதுக்கு பினராயி விஜய் அரசாங்கத்தினுடைய தலைமை தனி செயலாளராக இருந்தவர் எப்படி சிவசங்கரன் எப்படி உதவியாக இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு உதவிகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும். இது எல்லோருக்கும் ஆபத்து. இந்த போதைப் பொருட்கள் என்பது உலகத்தையே அழிக்குது. இந்த போதைப் பொருட்கள்லேருந்து வரக்கூடிய பணம் எதுக்கு பயன்படும்? இந்த நாட்டை வந்து சீரழிக்க தான் பயன்படும். 2000 கோடி வந்ததுனாக்க, இப்போ அந்த ஜாஃபர் சாதிக்கு 2000 கோடி வருதுன்னா அந்த 2000 கோடி எதுக்கு பயன்படும்? இந்த தேசத்துக்கு எதிராக, இந்த தேசத்தை எப்படியெல்லாம் நாசப்படுத்த வேண்டுமோ அதுக்கு தான் பயன்படுத்துவான். நல்லா இருக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டான். அவன் எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிருக்கான். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை நிகழ்வு நடக்குது? ஒன்றும் கிடையாது. கேமரா கொடுக்குறேன்னு சொல்லி டிஜிபி முன்னாடி கமிஷனராக இருக்கும்போது சங்கர் ஜெய்ஸ்வால்கிட்ட போய் கொடுத்துருக்கான். கேமராக்களை நான் கொடுக்குறேன், இதெல்லாம் நடிப்பு. இதெல்லாம் போய் நான் அதிகாரிகள் மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஜாஃபர் சாதிக் மட்டுமல்ல, இன்னும் நூற்றுக்கணக்கான ஜாஃபர் சாதிக்கள் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான அமீர்கள் அவங்க கூட இருக்காங்க. இவர்களையெல்லாம் களை எடுக்க வேண்டும். தமிழக அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊனமுற்றோருக்கு ஒருத்தருக்கு வந்து பாகிஸ்தானில் போய் நான் வந்து கிரிக்கெட் கப்பில் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி உலகக்கோப்பையில் ஜெயிச்சுன்னு வந்து உட்காந்து பரிசு கொடுத்து அந்த கோப்பையோட ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. யார்? உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சரும். இவர்களுக்கு சுற்றி யார் உளவுத்துறையில் இருக்கிறாங்க, யார் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க? இப்படி ஏமாந்து போகிறாங்க, தமிழ்நாட்டை ஏமாற வைக்கிறாங்க, தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிறாங்க. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்வுகளிலிருந்து இவர்கள் ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். இப்போது ஜெமிஷா பொமிடா இருக்கட்டும், கோயம்புத்தூரில் கோட்டைமேடில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில என்ஐஏ அது மூலிமா தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட சில நபர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஜெமிஷா முபின் மேலே ஒரு என்ஐஏ ப்ரோப் ஆல்ரெடி இருந்திருக்கு. அவர் மேலே அவர் கண்காணிக்கப்படக்கூடிய நபராக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அதே மாதிரி தான் இந்த என்சிபி மேட்டர்லேயும் வருது. இப்போ என்சிபி வந்து இவ்வளோ பெரிய ட்ரக் காட்டலை 3000, அதாவது இப்போ அவங்க என்சிபியோட டைரக்டர் பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா, 3500 கிலோ உள்ள கன்சைன்மெண்ட்டை 45 கன்சைன்மெண்ட்டை மாற்றிருக்கிறாரு. அதுக்கு ஒரு கன்சைன்மெண்ட்டில் 1 கிலோ பவுடருக்கு 1 லட்ச ரூபாய் ஒரு கமிஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 வருஷமாக 45 கன்சைன்மெண்ட் அவங்க மாற்றுற வரைக்கும் என்சிபி வந்து பிடிக்கவே இல்லை. இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் கார்ட்டலை பிடிக்கிறது, இது மத்திய அரசு வந்து திமுக மேலே வந்து தொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல். அப்படி தானே 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தானே பார்க்க. இல்லை, அது தவறுது. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பல திருட்டுகள் நடந்திருக்கலாம், பல கொலைகள் நடந்திருக்கலாம். அப்போ ஒரு திருடனை போய் பிடிக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எல்லாம் விட்டு பிடிக்கிறாங்க தமிழ்நாடு அரசுன்னு ஒத்துக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? இது இன்றைக்கு பிடிபட்டு இருக்கின்றார். மத்திய அரசும் இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, இன்னும் பல சம்பவங்களில் அவர்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க.
பயங்கரவாதிகளுடைய நடமாட்டங்களை எல்லாம் என்னையே வந்து இங்கே சொன்னதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்கே எவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பில் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ பயங்கரவாத செயலை ஈடுபடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்கன்றதெல்லாம் மத்திய அரசினுடைய உளவுத்துறை எச்சரிக்கை விடுக்குது. அவர்களும் சேர்ந்து தான் இங்கே வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே பாதுகாப்பு கொடுக்கணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால் அவர்கள் தான் இந்த விஷயத்தை பிடிச்சிருக்காங்க, இன்னமும் பிடிக்கிறாங்க. மாநில அரசு இன்னும் அதில் வந்து பெரிய கவனமாக இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் கடையை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, முறையாக டைமுக்கு ஏற்ற மாதிரி மூட மாட்டாங்க. விடிய காலையில் கிடைக்குது, இரவு முழுக்க கிடைக்குது. எப்போ வேணாலும் இந்த தமிழை போய் குடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விழுந்து கிடக்கணும். ஓட்டு போடும் போது நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டு போடணும். அவ்வளோதான் திமுக மாடல், திராவிட மாடல். எனவே இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராகலாம் வந்து இந்த திமுக என்றைக்குமே இருக்காது. ஏன்னா மது ஒழிப்பு இருந்த அந்த காலகட்டங்களில் ராஜாஜி போய் வீட்டு வாசலில் உட்காந்து கதறாரு, நீங்கள் மது ஒழிப்பை நீங்கள் வந்து கொண்டு வரணுன்றாரு, மதுவை நீங்கள் திறக்கக்கூடாதுன்றது மதுக்கடைகளை. அவர் பேச்சை கேட்கல. கருணாநிதி அவர்கள் திறந்தார், எம்ஜிஆர் அதை ஃபாலோ பண்ணார். திராவிட கட்சிகள் தொடர்ந்து இந்த தமிழகத்தை, தமிழனை குடிகாரர்களாக மாற்றி போதைக்கு அடிமையாக்கி இன்றைக்கு மூளை மழுங்க வைத்து இன்றைக்கு உழைக்கக்கூடிய ஒரு உடல் உழைப்பு இல்லாமல் மற்ற மாவட்டங்களிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து தான் இன்றைக்கு வேலைக்கு ஆட்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் தமிழன் எப்படி வேலை செய்வான்? அவன் தான் குடிகாரனாகி ரோட்டில் கிடக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை போதையை தடுப்பதற்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் இப்படி மெத்தனமாக இருக்கிறார்கள். இப்போது போதைப் பொருட்கள் அதிகமாயிடுச்சு. கல்லூரிகளில் இருந்த போதை பழக்கம் இன்றைக்கு பள்ளிகளுக்கு வந்திருக்கு சார். இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து அதுதான் அவங்களுடைய சாதனையாக பார்க்குறாங்க. ஏன்னா படிக்கக்கூடிய 10 வயது 15 வயது இந்த மாணவர்கள், பள்ளி பருவ மாணவர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி மாத்திரை விதவிதமான போதைகளுக்கு அடிமையாகிருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழகத்தினுடைய காவல்துறை, தமிழகத்தினுடைய உளவுத்துறை இவைகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது நம்ம வந்து தமிழக அரசை வந்து நம்ம திமுக அரசை கேட்டுக்கிறோம். இவங்க வந்து இன்றைக்கு நேற்றைகளில் போதையை வந்து இவங்க சர்வசாதாரணமாக இவர்கள் இந்த தமிழகத்தில் புழங்குவதற்கு அமைதியாக இருந்த ஆட்சி, அமைதியாக இருந்த கட்சி திமுக. அதனால தான் நம்ம வந்து கடுமையாக இந்த போதைப்பொருள் விஷயத்தில் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் நம்ம ஏன் கேட்குறோன்னா, திமுக வந்து ஏற்கனவே போதை விஷயங்களில், மது விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப மெத்தனமாக எதிர்கட்சியாக இருக்கும்போது விதவைகள் அதிகமாக இருக்குது இந்த மாநிலத்தில். காரணம் அதிமுக அரசினுடைய இந்த மது கடைகளை மூடாமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆனாலும் வாய் மூடிக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த முடியும், படிப்படியாக நிறுத்த முடியும். எத்தனை படி இறங்கி வந்து நிறுத்திருக்காங்க. இப்போ கனிமொழி ஆட்சிக்கு வந்திருக்காங்களே 2 வருஷம், ஒன்றும் நடக்கும். 24 மணி நேரம் குடி போதைகளை மது கடைகளை திறந்து வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வாடிக்கையாக இருந்துட்டு இருக்கு. எனவே இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும், மதுவிலிருந்து போதையிலிருந்து இந்த தமிழ்நாட்டை, தமிழர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு திமுக அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலிருந்து இறங்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எங்களுடைய திடமான நம்பிக்கை. ஓகே, இப்போ நம்ம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்து மக்கள் கட்சி அதோட ரோல் வந்து என்னவா இருக்கும்? தமிழக மக்கள் மத்தியில் இந்து மக்கள் கட்சி என்ன செய்ய போகிறாங்க? தமிழகத்தில் மட்டுமல்ல, பாரத நாடு முழுக்க வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்பதுதான் இந்த இந்திய நாட்டு மக்களுடைய தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை இந்த தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 40 பாராளுமன்ற தொகுதியிலும் பாண்டிச்சேரி உட்பட தமிழகம் முழுவதும் மோடி அவர்களுடைய எம்பி, தாமரையினுடைய எம்பிக்கள் இந்த தமிழகத்தில் உருவாக வேண்டும். தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகளுடைய எம்பிக்கள் இல்லாமல் தாமரையினுடைய, தேசியத்தினுடைய எம்பிக்கள் உருவாக வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் எம்பிக்கள் உருவாகி இன்றைக்கு கடலூரினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திமுக எம்பி ரமேஷ் என்னன்னா ஒரு கொலகேஸில் உள்ள இருந்தார். இந்த திரவியம், ஞான திரவியம் என்கின்ற திருநெல்வேலி எம்பி என்னவா இருந்தார்னா மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல்களை, பல கொலை மிரட்டல் வழக்குகளை உள்ளிருந்து அல்லது அவர் மீது எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய ரவுடிசம் செஞ்சுட்டு இருந்தார். இந்த குடும்ப அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய எம்பிகளாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து நேராக போய் டெல்லிக்கு போய் எந்த விதமான திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வரவில்லை. இந்த இடைத்தரகர்கள் வேண்டாம், நேரடியாக பாஜகவினுடைய தாமரைக்கு வாக்களித்து தமிழகத்திலிருந்து தாமரையின் மூலமாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மீண்டும் மோடி அவர்கள் வரப்போகிறார், அது உறுதி. அங்கே நேரடியாக தாமரையினுடைய வேட்பாளர்களை, தாமரையினுடைய எம்பிக்களை அனுப்புவதுதான் தமிழகத்திற்கு சிறந்தது என்பதை வலியுறுத்தி, மீண்டும் மோடி மீண்டும் மோடி என்பதை வலியுறுத்தி
திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் எனது தலைமையிலே செங்கோல் யாத்திரையானது நடைபெற்று செங்கோல் வழிபாடை நடத்தி செங்கோல் ஆட்சி மீண்டும் பாரதத்தில் வர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு தமிழ்நாடு முழுவதும் செங்கோல் யாத்திரை செங்கோல் வழிபாடு இந்து மக்கள் கட்சி சார்பிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழக மக்களும் வேண்டும் மோடி மீண்டும் மோடி தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய யாத்திரையின் நோக்கம். யாத்திரை வெற்றி பெறும், பாரதம் வெற்றி பெறும், மோடி அவர்கள் வெற்றி பெறப் போகின்றார் 3வது முறையாக. நன்றி.